ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தியாக இருக்கும், ஸ்டொமக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அரிசி சேர்த்தாம ரெசிபீஸுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் சாமை அரிசி எடுத்திருக்கேன். சாமை அரிசியில் அதிகப்படியான ஃபைபர், புரோட்டீன் இருக்குது. அதனால அது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அயன், கால்சியம், ஃபாஸ்பரஸ் இருக்குது. இது கூட நம்ம எடுத்துக்க போகிற அடுத்த இன்க்ரீடியன்ட் பாதி டம்ளர் துவரம் பருப்பு. துவரம் பருப்புலேயும் அதிகப்படியான அயன், மெக்னீஷியம் இருக்குது. இது நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புலேயும் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், பி விட்டமின்ஸ் இருக்குது. பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம். எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு நம்ம உணவு எடுத்துக்கிட்டு வரணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெய்லியுமே சொல்லிட்டு வரேன். இது போல் நீங்கள் பார்க்க சாப்பிடும்போது உங்களுக்குமே நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். இது 3த்தையும் நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு 5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். பேன் கொஞ்சமாக சூடான உடனே 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, பாதி டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. மிதமான சூட்லேயே இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆன உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் வறுத்து வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். இன்றைக்கி மாவில் நான் வெங்காயம், கேரட்லாம் சேர்த்தலை. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம். டெய்லி அந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே நான் இதை மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்திருக்கேன். மாவு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்தில் நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக வெந்து வராது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி நீங்கள் கேட்குற மாதிரிக்கு வெங்காயமும் பூண்டும் போடாமல் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்காக 3 வரமிளகா சேர்த்திருக்கேன். இது மிதமான சூட்லேயே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 7 நார்மல் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் இருக்கும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு தக்காளியை நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. தக்காளியை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஆறத்துக்கு வச்சிடலாம். தக்காளி எனக்கு ஒரு 75% நல்லாவே ஆறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்தாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் போயிடும். நான் தண்ணி சேர்த்தாம தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு சட்னி பதத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். தண்ணி சேர்த்தாமலேயே நல்ல ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. இதை வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு தாளிக்காம தான் சாப்பிட போகிறேன். இந்த டைமில் இட்லியுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இட்லியை நான் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. தினமும் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அழுத்து போகாமலும் இருக்கும். நம்மளோட சேனலில் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபி செஞ்சுருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க,
சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். எப்போவுமே எந்த உணவுமே சாப்பிட்றதா இருந்தாலும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு சாப்பிட்டுருவாங்க.